இங்க ஒரு பொண்ணு அவ மேரேஜ் அன்னைக்கு அவளோட அப்பா போட்டிருந்த ஷூவுக்கு பின்னாடி டிஷ்யூ பேப்பர் வச்சிருக்கிறத கவனிக்கிறான். அதை பார்த்ததும் அவளுக்கு கண்ணீரை அடக்கவே முடியல. பொண்ணு அழுறத பார்த்ததும் அப்பா அவரோட கால்களை நெருக்கமா மறைச்சு வைக்கிறாரு. அப்போ அந்த பொண்ணு ரொம்ப கில்ட்டியா ஃபீல் பண்ணி அப்பாவை பாக்குறான். அப்பா சிரிச்சுக்கிட்டே ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல, இட்ஸ் ஓகேன்னு சொல்றாரு. ஆக்சுவலா அதுக்கு முந்தின நாள் தான் அந்த பொண்ணு அவ அப்பாவுக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஷூவை வாங்கி கொடுத்து சைஸ் கரெக்டா இருக்குதாப்பான்னு கேட்கறான். பொண்ணோட மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு அவரு கரெக்டா தான் இருக்குதுன்னு சொல்லியிருப்பாரு. மேரேஜ் அன்னைக்கு அவரோட கடைசி பொண்ணு அப்பாவோட வாக்கிங்ல ஏதோ வித்தியாசமா இருக்கிறத கவனிக்கிறான். உடனே அவர் கிட்ட போயிட்டு நீங்க ஏன் இதை ஃபர்ஸ்டே அக்கா கிட்ட சொல்லலன்னு கேட்கறான். அவரு இப்போ அதை பத்தி பேச வேண்டாம்னு சொல்றாரு. உடனே அவ வேற வழி இல்லாம அந்த ஷூவை கொஞ்சம் ஃபிட் ஆக்குறதுக்காக அதுக்கு பின்னாடி கொஞ்சம் டிஷ்யூ பேப்பர்ஸா வைக்கிறான். அப்போ முன்னாடி இருக்கிறவர் கூப்பிட்டதும் மாப்பிள்ளையும் பொண்ணும் நடைபாதையில நடந்து வர்றாங்க. அவரு பொண்ணோட கைய மாப்பிள்ளையோட கையில ஒப்படைக்கிறாரு. மேடையில இருந்து இறங்கி அப்பா கிட்ட ஆசீர்வாதம் வாங்க வர்ற டைம்ல அப்பாவோட ஷூக்குள்ள டிஷ்யூ இருக்கிறத கவனிக்கிறான். அதை பார்த்ததும் அவ மனசு உடஞ்சி அழுகுறான். உடனே அவரு கால்கள் ரெண்டையும் சேர்த்து வச்சுக்கிட்டு அவர் பொண்ணு கிட்ட இட்ஸ் ஓகேன்னு சொல்ற மாதிரி தலையாசைக்கிறாரு. அப்பதான் அந்த பொண்ணு இவ்வளவு நாள் அப்பாவை சரியா கவனிச்சுக்காம போயிட்டோம், இனிமே அவர் கூட இருக்க முடியாதுன்னு நினைச்சு மனசு உடஞ்சி போயிடுறான். ஆனா அப்பாவுக்கு ஷூ லூஸா இருக்கிறது பிரச்சனையே இல்ல, அது தன்னோட பொண்ணு வாங்கி கொடுத்த கிஃப்ட்னு சந்தோஷப்படுறாரு. அதை ஒரு பொக்கிஷம் மாதிரி பாதுகாத்து வைக்கவும் முயற்சி பண்றாரு. அவங்க எல்லாரும் குரூப் போட்டோ எடுத்ததுக்கு அப்புறம் ஒரு வழியா மேரேஜும் நல்லபடியா நடந்து முடியுது. அதுக்கப்புறம் எல்லாரும் கிளம்புற டைம்ல அந்த பொண்ணு அப்பாவோட கையில யாருக்கும் தெரியாம ஒரு லெட்டரை கொடுக்குறான். அப்பா அவளை வழி அனுப்புறதுக்காக கார்ல ஏற சொல்றாரு. அவங்க கிளம்புனதுக்கு அப்புறம் எல்லாரும் பேசிட்டு இருக்கிறப்ப அப்பா அங்க இல்லாததை அம்மா கவனிக்கிறாங்க. ஆனா அவர் ஏற்கனவே உள்ள வந்திருப்பாரு. அவர் ஹெவி ஹார்ட்டோட அவர் பொண்ணு கொடுத்த லெட்டரை ஓபன் பண்றாரு. அதுல என்ன எழுதிருக்குதுன்னா, ஐ லவ் யூ அப்பா. இதை நான் எப்படி என் வார்த்தைகளால சொல்லி புரிய வைப்பேன்னு தெரியல. எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். ஆனா நான் ஏன் இத்தனை நாட்களா உங்ககிட்ட பாசமே காமிக்காம இருந்தேன்னு எனக்கு தெரியல. இவ்வளவு நாள் உங்களோட பாசத்துல வளர்ந்துட்டு இப்போ உங்களை விட்டு பிரிஞ்சு இன்னொரு இடத்துக்கு போறதை நினைச்சா என்னோட மனசு பயங்கரமா வலிக்குது. அப்பா, என்னோட மேரேஜுக்கு முன்னாடியே உங்ககிட்ட இதை சொல்லணும்னு நினைச்சேன். ஆனா இப்போ கடைசியில இந்த லெட்டர் மூலமா தான் சொல்ல முடியுது. நான் இப்படி இருந்ததை நினைச்சா இப்போ ரொம்ப அசிங்கமா இருக்குது. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. நான் இப்போ அப்பான்னு சொல்லும் போதே கண்கள்ல இருந்து கண்ணீர் வடியுது. அப்பா, ஐ லவ் யூ, தேங்க்யூ சோ மச் அப்பான்னு எழுதிருக்குது. இந்த உலகத்துல எதையும் எதிர்பார்க்காம நமக்கு எல்லா நன்மைகளையும் செய்யறது அப்பா மட்டும்தான். நாம ஒருவேளை 10 வருஷம் பின்னாடி போனோம்னா அப்போ ஸ்ட்ராங்கா இளமையா இருக்கிற அப்பாவை தான் பார்க்க விரும்புவோம். அவங்க நல்லா தானே இருக்காங்கன்னு நாம நினைச்சாலும் காலம் கடந்து கொண்டே போகுது. ஒரு நாள் நிச்சயம் அவங்க நம்மளை விட்டு போயிருவாங்க. அதனால அவங்க நல்லா இருந்தாங்கன்னா அடிக்கடி அவங்க வீட்டுக்கு பார்க்க போங்க. ஒரு நாள் அவங்க நம்ம கிட்ட பாய் சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு போறது ஒருவேளை அவங்களோட கடைசி பாயா கூட இருக்கலாம். உங்களுக்கு உங்க பேரண்ட்ஸ் எவ்வளவு பிடிக்கும்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.